ஒரு ஒரு சாட்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகணும். விடிய காலில் ஒரு 2 மணி இருக்கும். எனக்கு சரியான வயிற்று வலி, ஒன்னும் முடியல, எழுந்துக்க முடியல. இந்த இடது பக்கம் பாத்தீங்கன்னா அப்படி புடிச்சுக்கிச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு 3:30 மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒண்ணு கேட்டேன், நாளைக்கு உம்முடைய வார்த்தையை பேச போறேன், நானும் வெட்கப்பட்டு போக கூடாது, கேட்கிறவங்களும் வெட்கப்பட்டு போக கூடாது. ஒண்ணு உம்முடைய வார்த்தையை பேசுறதுக்காக எனக்கு பலன் தாங்கன்னு சொன்னேன். இன்று தேவன் பரிபூர்ண சுத்தத்தை கொடுத்து உங்களுக்கு முன்னாடி எங்க வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு கோடா கோடி நன்றி சொன்னாலும் போதாது. வழிகள் இருந்தாலும் ஒண்ணு தெரியும், தேவன் இடைப்படுவார்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையில இருக்கிற ஜீவன் உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது, வேற யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதை அந்த வார்த்தையை ருசி பார்க்கும் போதுதான் புரியும். அப்ப அந்த வார்த்தையை நான் ருசி பார்த்து அவ்வாறு விட்டு விடுவது என்னுடைய ஜீவியம் அல்ல. நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் அப்படின்னா எனக்கு ஆசை.